வெல்கம் ஆல் பேஜ் ஆஃப் தமிழன். இந்தியாவின் மர்மமான சில இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு 6 மணிக்கு மேலே மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாங்கர் கோட்டை. இந்த கோட்டை ராஜஸ்தானில் இருக்குது. இந்த கோட்டைக்கு உள்ளேயோ அல்லது பக்கமாகவோ 6 மணிக்கு மேலே போகக்கூடாதாம். அந்த கோட்டையில் நடந்த இன்சிடென்ட்னால அந்த கோட்டையை பற்றி ஊர் மக்கள் அவ்வளோ வெறும் பயப்படுறாங்களாம். அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா, அந்த கோட்டையில் வேலை பார்க்குற ஒரு ஆள் கோட்டையின் இளவரசியை அடையிறதுக்காண்டி அந்த வேலைக்காரன் பிளாக் மேஜிக் பண்ணலான்னு நினச்சிருக்கான். இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சு அந்த வேலைக்காரனை கொன்னுட்டாங்களாம். அந்த வேலைக்காரன் சாகும்போது இந்த கோட்டையும் இந்த ஊரும் பாலடைஞ்சு நாசமாக போயிருன்னு சொல்லிட்டு சாபம் விட்டானாம். அவன் இறந்த கொஞ்ச நாள்லேயே இந்த கோட்டையும் பாலடைஞ்சு போயிருச்சாம். அதிலிருந்து இந்த கோட்டை கிட்ட போனவங்க பல பேர் காணாமாம். சில சமயத்தில் வினோதமான சவுண்ட்லாம் வருமாம். அதனாலேயே இந்த இடத்துக்கு மக்கள் யாருமே போக மாட்டாங்களாம். கேட்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ அடுத்த பிளேஸை பற்றி பார்க்கலாம். குல்தரா கிராமம். இந்த கிராமம் ராஜஸ்தானில் இருக்குது. இந்த கிராமம் ஒரே நைட்டில் காணாமல் போயிடுச்சாம். அங்கே இருந்த மக்களும் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் யாருமே இல்லாமல் பாலடைஞ்சு போய் இருக்குதான் அந்த கிராமம். அந்த பக்கத்து ஊர் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்த அழகான கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த கொடுமையான மந்திரி கிராமத்தோட தலைவரோட பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க நினச்சிருக்கான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அந்த தலைவரோட பொண்ணும் ஊர் மக்களும் நைட்டோட நைட்டாக இந்த ஊரை காலி பண்ணி போயிடலான்னு, இனிமேல் இந்த ஊரில் வாழ்கிறதுக்கு வாழ்ந்தால் சர்வநாசம் வரும் சொல்லி சாபம் விட்டு போயிட்டாங்களாம். அன்னையிலிருந்து அந்த கிராமம் கொஞ்ச நாள்லேயே பாலடைஞ்சு போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சாபம் விட்டால் பழிக்குன்னு தோணுது. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக அளவில் பேர்பட்ட டெல்லி செங்கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே பல புதையல்களும் பல மர்மமான விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் முகலாயர் பேரரசு காலத்தில் அவங்க சேர்த்து வச்ச பொருளும் புதையலும் இங்கே தான் புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரங்கம் பாதைகள் பல கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கலையாம். அதனால இந்த இடமும் ஒரு மர்மமான விஷயத்தில் தான் வருமாம். இன்னும் வரைக்கும் இந்த மர்மமான செங்கோட்டையை யாருமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலையாம். இந்த செங்கோட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேக்னெட்டிக் ஹில். இந்த ஹில்லை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த ஹில் லேல இருக்குது. அங்கே போகக்கூடிய பைக் வாகனங்கள் எல்லாம் வானத்தில் பறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே போய் ரிசர்ச் பண்ணதில் அங்கே புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே போகக்கூடிய வாகனங்கள் பைக்குகள் எல்லாம் வானத்தை நோக்கி பறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊர் மக்கள் யாருமே இதை நம்பலை. இந்த இடம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை. அங்கே நல்லவங்களோட வண்டிகள் மட்டும் தான் வானத்தை நோக்கி பறக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வரைக்குமே புவியீர்ப்பு விசையால் தான் பறக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களும் சரி பக்கத்தூர் மக்களும் இன்னும் வரைக்கும் நம்பல. அது ஒரு கட்டுக்கதையாகவே நம்பப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜாதிங்கா கிராமம். இந்த கிராமம் அசாமில் இருக்குது. இந்த இடத்துல பறவைகள் கூட்டமாக தற்கொலை பண்ணிக்குதுன்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பனி அதிகமாகி பறவைகள் கண்ணு மங்கி லைட்டை நோக்கி போய் மரங்கள்லையும் வீடுகள்லையும் மோதி இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தற்கொலை கிடையாது, வழி தெரியாமல் நடக்கிற விபத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊர் மக்கள் இது எதையும் நம்பலை. இது ஒரு மர்மமான முறையில் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இந்த 5 மர்மமான இடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.